ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் திருவிழா கடைகளில் கிடைக்கக்கூடிய பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவு கடலை மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் பூந்திகள் மணிமணியாக சூப்பராக தயாராகும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதுக்கு மேலே ஒரு சல்லி கரண்டி வச்சு அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக மணிமணியாக பூந்திகள் தயாராகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இதோட ஷேப் எல்லாமே ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் பொரிய விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் பூந்திகள் வேணும் அப்படின்னா இந்த சல்லி கரண்டியில் இருக்கிற ஓட்டையை விடைக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஏதாவது பாத்திரம் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பூந்திகள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, பூந்திகள் எல்லாம் தயாராகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த நெய் சூடானதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. இந்த திராட்சை வீங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஓரமாக வச்சிடுங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த சுகர் சிரப்போட பதம் ஒரு சிறு கம்பி பதத்துக்கு வந்தா போதும். இப்ப பாருங்க, ஒரு சிறு கம்பி பதத்துக்கு தயாராயிடுச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நாம தயார் பண்ணி வச்சிருக்கிற பூந்திகளை சேர்த்துடலாம். அதோட வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சு இதை ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதை சின்ன சின்னதாக லட்டுகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் லட்டுகளாக ரெடி பண்ணி வச்சாதான் அது உதிர்ந்து போகாமல் அழகாக இருக்கும். அதே இது ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா அந்த பூந்திகள் எல்லாமே உதிர்ந்து வந்துடும். இப்போ பாருங்க, சூப்பராக லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த பூந்தி லட்டை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.